இப்ப குடும்பங்கள்ல பார்த்தீங்கன்னா, அந்த ஒற்றுமை அப்படிங்கிற விஷயமே வந்து இல்ல. ஸோ, அதுக்கான காரணம் என்ன நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதாவது அந்த காலத்துலலாம் வந்து ஒருத்தங்க தலைமையில இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு கீழ இருக்கிறவங்க எல்லாரும் கேட்பாங்க. எது சொன்னாலும் கேட்பாங்க. அடுத்தடுத்து அவங்களோட ஜெனரேஷன் வந்து நல்லா வந்துகிட்டு இருந்துச்சு. அவங்களோட குடும்பமும் இன்னும் இருக்கு. ஆனா ரொம்ப கம்மியா இருக்கு. ஒரு 30% தான் இருக்கு. அதுக்கு காரணம் ஏன் 70% மோசமா போனதுக்கு காரணம் என்னன்னா, குடும்பத்தில ஆளுக்கு ஆளுக்கு நாட்டாம. அப்படி இருக்கக்கூடாது. ஆள் ஆளுக்கு நாட்டாம பண்ணீங்கன்னா, என்ன ஆகும்னா சிதறி போயிடுவாங்க. பசங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாது. தப்பு பண்ணா தப்புனா தப்பு தான் சொல்லணும். அப்பதான் அந்த பசங்களுக்கு பயம் வரும். ஓ! நம்ம பேரண்ட்ஸே நம்மளுக்கு பக்கத்துல இருக்க மாட்டாங்க பாருங்க. நம்ம ஒரு தப்பு பண்ணா. அப்ப நம்மள தான் நம்ம பார்த்துக்கணுன்ற அந்த பயம் இருக்கும். அதனால ஒரு ஜெனரேஷனே கெட்டு போயிடும். ஒரு ஜெனரேஷன் தலைய தூக்க முடியாது. அதனால ரொம்ப ஜாக்கிரதையா வந்து ஒரு வீட்ல ஒருத்தங்க ஒரு மேல் நடுவுல இருக்காங்க. ஒரு நம்ம வயசுல மூத்தவங்க இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்றத கவனிச்சு அத ஃபாலோ பண்ணிட்டு போனா, அடுத்தடுத்து வர்றவங்கலாம் அது கரெக்ட்டா அத ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பாங்க. நம்மளே பெரியவங்களுக்கு மரியாதை குடுக்கலன்னா, நம்மளுக்கு கீழ இருக்கிறவங்க நம்மளுக்கு தரமாட்டாங்க. இப்படியே நம்மளோட குடும்பம் ஒரு 100 வருஷத்துக்கு அதாவது ஒரு பெரிய 2 ஜெனரேஷனே கெட்டு போயிடும். அதனால ஜாக்கிரதையா மூவ் பண்ணணும். வேற ஒண்ணும் இல்ல.